வேட்டைக்காரர்களே, நாம் இங்கு எதற்காக வேட்டையாட வந்திருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதற்காக பண வேட்டையாட எங்கின் வாரும் வீரரே, பண வேட்டையாட எங்கு வாரும் வீரரே, பண வேட்டையாட எங்கின் வாரும் வீரரே. அனைத்து மிருகங்களையும் கொண்டு குவித்து நம் குடிகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காட்டை உள்ளே சென்று கரையுங்கள், காட்டை உள்ளே சென்று கரையுங்கள், காட்டை உள்ளே சென்று கரையுங்கள், ஆனால் கட்டாமலே வரையை தெரியுங்கள், காட்டை உள்ளே சென்று கரையுங்கள், ஆனால் கட்டாமலே வரை கட்டுங்கள். வேட்டைக்காரர்களே, அனைத்து மிருகங்களையும் கொண்டு குவித்து அப்படியாக வேண்டும். அப்படி காட்டை கலைத்து வரும் வேட்டுவாரு சென்று காட்டை கலைத்து வரும் வேட்டுவாரு, காட்டை கலைத்து வேட்டையாடும், கலைத்து வரும் வேட்டுவாரு சென்று காட்டை கலைத்து வரும் வேட்டுவாரு, காட்டை கலைத்து வரும் முழக்கி விரண்டு கல்லும்
போச்சுப்பா. யானை குடிச்சால யானை செத்து போச்சு. அதைத்தான் நான் சொன்னேன். நான் கேட்கிறேன், ஒரு விஷயம் தெரியுமா? யானை செத்துச்சுல, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா. உனக்கு தெரியுமா? இல்ல, உனக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியும். அந்த விவரத்தை சொல்லு. இப்ப யானை செத்து போச்சு. ஆமா, செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? அதோட தந்தத்தை வெட்டி வெளியில விற்க ஆரம்பிச்சுடுவாங்க. சரி, அதிகமான பணம் கிடைக்கும் தந்தத்துக்கு. வேண்டாம், குழியை தோண்டி புதைக்க வேணாமா? அது இல்ல, முதல் தந்தத்தை வெட்டி வித்தோம்னா அதிகமான பணம். சரி, அதனாலதான் யானை செத்தா 1000 பொண்ணு, இருந்து 1000 பொண்ணு. வேண்டாம், யானையை கூட்டு வந்து கோயில் பிச்சை எடுக்க விட்டுறது. தெரு தெரு கடை யானையவே பிச்சை எடுக்க விடுறாங்களா? அதுதான் உணவாய் போச்சு. அதுலதான் நிறைய பணம் கிடைக்குதா? அதனால குழியை தோண்டி புதைச்சிருவாமா? அவ்வளவு பெரிய குழியை தோன்ற பெரிய குழியா? இப்படி வேட்டை பார்த்தாங்க. வேட்டை எப்படி செய்றாரு? ஆமா. அடியே அப்பா, நம்ம மாறாதாண்டா. அடே அப்பா, வேட்டையில அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும். அவ்வளவு சுறுசுறுப்புடா. ஆமா. எப்பயுமே சுறுசுறுப்பு மட்டும் இல்லைன்னா இங்க வரக்கூடாது. ஆமா, வீட்டுல சுறுசுறுப்பு படுத்துக்கணும். ஆமா, இங்க வந்தா சுறுசுறுப்பா இருக்கணும். இல்லாட்ட விடியற்கிற உதவி கிடைக்கும். இங்க வந்தாலே வந்துடும் தன்னால. ஆமா, இங்க வந்தாலே வந்துடும் எல்லாம். ஏன்னா நம்ம வந்தா இடம் வளர்ந்து இவனுக்கே வந்துருச்சாரா? ஆமாடா. எனக்கு எப்பவுமே வரத்தான் செய்யும். ஆமா, வீரம்டா. அதானே, எப்போ வரத்தாங்க விடிய கற்கள் கூட வரத்தாங்க சொல்ல முடியுமா? சரி சரி, மகாராஜா கூப்பிடும்டா. மகாராஜா கரண்ட் கொஞ்சம் கம்மியா போச்சு. ரெண்டாவது யானை இறந்து போச்சு. ரெண்டாவது யானையும் மண்டை போட்டுச்சுடா. இல்லடா, ஒரு யானையை கொண்டால் மறுபடி வருது. வேட்டைக்கு வந்திருக்கோம். வேட்டைக்கு வரும்போது பல மிருகங்கள் வரும். ஆமா, பல யானைகள் வரும், பல சிங்கம் வரும், பல புலி வரும். ஆமா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத்தனை வந்தாலும் வேட்டையாடுறது நம்ம கடமை. ஆமா, மகாராஜா உத்தரவு. ஆமா, உத்தரவா தானே? உத்தரவுடா. உத்தரவு உளறி சட்டா உத்தரவு மகாராஜா. அடுத்து வேடிக்கை பார்க்காதீங்களா? அடுத்த பிறகு ரெடியா வந்துட்டேன்.
புலிடா. இது ஆண்டா இந்த புலி என்ன செஞ்சு தெரியுமா? என்ன செஞ்சிச்சு? அப்பத்தாவ கொண்டு காவலுக்கு வச்சிருந்தேன். யார உங்க அப்பத்தாவா? ஆமாடா. சரி. அத காவல் கொண்டு வச்சிருக்க இடத்துல அப்பத்தா பரணி மேல உட்கார்ந்து இருந்துச்சு. சரி ஆமா ஒரு காலை தொங்க போட்டு ஒத்த கால தொங்க போட்டு இன்னொரு கால உட்கார்ந்து இருந்துச்சு. சரி. அந்த நேரம் புலி வந்து ஒத்த காலை பிடிச்சிருச்சு. அச்சா ஆத்தாடி ஆத்தா அப்பத்தா கால புலி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு காலை பிடிச்சேன். அம்மா அது அங்கிட்டு காப்பாத்தனமே நான் இங்கிட்டு இழுத்தேன். புலி அங்கிட்டு அப்பத்தா தாரா கிழிஞ்சு போயிட்டு கப்பு கிழிஞ்சு வச்சுக்காது. இந்த புலிய என்ன செய்யணும்? அப்பத்தாவ புலி கொள்ள நீதான் கொண்டு இருக்க. இல்லடா இந்த புலிய என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? புலிய மகாராஜா எடுத்துடணும். இல்ல மகாராஜா மாத்தம் கொல்லட்டும். அத நான் என்ன செய்யறேன்னு பாரு. நீ மகாராஜா கொல்லட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். வேடுவரே, இந்த புலியை கொண்டு விடுகிறேன். அதற்கு பிறகு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த புலியை உரித்து தோலை கொண்டு வாருங்கள். அதை நமது சமூகத்தை நாடு வரும் தமோதர்களுக்கு தானமாக தரலாம். அப்படி புலிய கொண்டது யாரு? புலிய கொண்டது யாரா? புலிய கொண்டது யாரு? புலிய கொண்டது யாரா? மகாராஜா வேண்டாம். ஒரு இழிச்சா பையன். மகாராஜா கொண்ட புலி அங்க கிடக்கு. நான் கொண்ட புலி இந்த கிடக்கு. நீ நானும் புலியை கொண்டுட்ட. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீ என்ன செஞ்ச? புலி வந்துருச்சுக்க. இந்த கம்பு எடுத்துக்கிடுவேன். கத்தி இருக்குல்ல, நல்லா துணி எடுத்து நல்லா அப்படி சுத்திக்கிடுவேன். தீய பொருத்திடுவேன். சரி. புலி வந்துருவேன். புலி வாய்தே வச்சிடும். தீய காமிப்ப. இந்த புலிய கொண்டது யாரு? இந்த புலிய கொண்டது மகாராஜா. அந்த புலிய கொண்டது நான். நான் இல்லங்கிறேன். நீ புலிய கொள்ளல. எப்படி? அப்புறமா நீட்டுறேன். இங்க வாடா. புலிய கொண்டது யாரு தெரியுமா? நான் தான். ஒரே பானத்துல 2 இடத்துல காயம். ஒரே பானத்துல எப்படி 2 இடத்துல காயமாகும்? அந்த தடாகத்துல போய் தண்ணி குடிக்க போகுது. எப்படி போகுது தெரியுமா? நல்ல வேலை வாயு. என்ன செய்யற? போஸ்ட் படத்துல நாய் ஒழுங்குக்கு கத்துக்கணும் வரல தூக்குற. உனக்கு எதுல காயா? எனக்கு புலிக்கு. அதனால மகாராஜா உத்தரவு என்ன பிரகாரம் உனக்கு அருமையா புளிய கொண்டுட்டே இல்ல. ஆமா. உனக்கு அருமையான பட்டம் கொடுப்போம். என்ன கொடுக்க போற? இப்ப சுடலையை காத்தா ஒரு வீரன். அவருக்கு என்ன வீரன்? சுடலை வீரன். பருத்தியை காத்த வீரன் பருத்தி வீரன். இப்ப நீ புளிய புத்தி கொண்டிருக்கீல்ல,
புலி குத்தி விரண்டா. அதத்தான் சொல்ல வந்து அதுக்குள்ள அவசரப்படியா மனுச்சு. சரி இப்ப என்ன செய்வா? மகான தேவத்துல பரவாரா குளுத்தோட உரிச்சிருவா. உரிச்சு காய போட்டு உப்பு சாப்பிடுவா போற பக்குவப்படுத்த அவன் சொல்லி தோலை பதப்படுத்தண்டா. தோலை சிங்கண்டா. நாட்டுக்கு ராஜா நானு, உங்க மகாராஜா நாட்டுக்கு ராஜா. ஆமா, எப்படி வருவாரு? நாட்டு ராஜா இது நம்ம நாட்டு ராஜா. மகாராஜா என்ன மிருகம்? சிங்கம். சிங்கமா? இதோ சிங்கம். சிங்கமே உன்னை நானும் பக்கம் செய்குவேன். சிங்கமே உன்னை நான் தங்கம் செய்கிறேன். சிங்கமே உன்னை நானும் பக்கம் செய்குவேன். சிங்கமே உன்னை நான் தங்கம் செய்கிறேன். அங்கமாகவே உன்னை நானும் பக்கம் செய்குவேன். அதோ ஆகா கொடிய சிங்கம் கொடிய சிங்கம் ஓடுவே. அவர் பாடம் போட்டார். நீ ஒரு சாமான ஓட்டியா கத்திக்கிட்ட போட்டேன். நீ கத்திக்கிட்டே நான் போடுவேன். ஆமா ஓடி முட்டை அதை போட்டு முடிச்சுட்டாரு. நீ சும்மா ஓடி போடு. வெறுங்கை கீழே போட்டு வீரம் பேசுறான். ஏய் டேய் அப்பா ஆ, சொல்லு. எல்லா மிருகத்தையும் கொண்டாச்சு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? சுத்தி வேற வலைய கட்டணும். வலைய கட்டி கலட்டி நீ வார மிருகங்களை ஒரே முகமா வர வச்சு ஒரு திசையில இருந்து ஒரு முகமா வந்தாத்தான் மகாராஜா ஒன்னொன்னா கொண்டுட்டே போவாரு. ஆமா வலைய கட்டா முத வலைய கட்டினா பண்ணி மகாராஜா, பண்ணி மகாராஜா. ஏய், பண்ணி என்னடா பட்டை போட்டிருக்கு? என்ன 3 பட்டை 3 பட்டை போட்டிருக்கடா பண்ணி. ஏண்டா இந்நேரம் கிடைக்கலையா? அதான் பட்டம் போட்டு வந்திருக்கு. பட்டையெல்லாம் கிடைச்சிச்சு, இப்ப கிடைக்கலடா. கிடைக்கல. என்ன செய்யறது? ஆனா பண்ணிக்கு கிடைச்சிருக்கவங்களுக்கு போட்டிருக்கலாம். அது பண்ற அடிவையும் தான் தாக்க முடியல. விவசாயம் போட முடியல. எங்க மாவட்டம் பிரபு என்ன மிருகம்? மகாராஜா பண்ணி டேய் டேய் பன்றின்னு சொல்றா. பன்றிடா அப்படி பன்றி. மகாராஜா, அவன் உலக மகாராஜா பன்றி. சுந்தர நபிதார் இப்படி வாருங்கள். ஐயா இப்படி வாருங்கள். இந்த பன்றியை கொல்வது பாவம் அல்லவா? என்னப்பா பாவங்கிறாரு? மகாபிரபு தன்னை கொல்ல வரக்கூடிய பசுவாக இருந்தாலும் அதை கொல்வதில் பாவம் இல்லை. அப்படி சொல்றான், அப்படி சொல்றான். அப்படியா? உண்மை. அதுக்கு தானே ஏன் என்றால் நான் எதற்காக சொன்னேன் என்றால் இப்படி வாருங்கள். பகவான் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்திருக்கிறார்களா? அதனால் நான் கொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். தாங்கள் பசுவை மதிக்கலாம், காரணம் உண்டு, பாவம் இல்லை என்று சொல்லி
சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றீங்க. போட்ட கடலைய புறாச்சி முண்டி பிரிச்சு, நெல்ல புறாச்சி முண்டிருச்சு, கிளச்சி பிரிச்சு, நீ நம்ம என்ன விவசாயம் சரி கொண்டு விடுமா மறுவதோரட்டும் முனிப்போ சொல்லி இருக்கேன். பருவதம் போல் பற்றி கருவத்துடன் முட்டி ராஜா என்னமோ தெரியவில்லை. அதுவும் என்ன சத்தம் இது? ஓடிக்கொண்டு சென்று விட்டனமே. ஏண்டா ஒருவேளை விஸ்வாமித்தர் வளர்த்த வண்டியா பண்ணியாச்சு. வேடுவர்களே, அடுத்து நடக்க வேண்டியதை கவனிங்கள். நான் சந்திரமதியையும் தேவதாசனையும் கண்டு வருகிறேன். இந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ அம்மா, அந்த மானை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆம் கண்ணே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் அம்மா. அப்படியா? முனியாண்டி ஐயா, உன்னை வணங்குவோர் அனைவருக்கும் நீ உடல் நலத்தை கொடுக்க வேண்டும். உன்னை பாடும் தொழிலின்
அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடிகின்ற இழிவனமே கண்டிப்பாக அந்த மான் உனக்கு வேண்டுமா? ஆமாம் தாயே. சற்று பொறுத்திரு, உன் தந்தை வந்தவுடன் உனக்கு பிடித்து தர சொல்கிறேன். சரிதானா சுவாமி? சுவாமி தேவி, மன வினோதங்களை நீயும் மகனும் கண்டு ரசித்தீர்களா? மிக்க சந்தோஷமாக இருக்கின்றேன் சுவாமி. ஆனால் ஒரு சிறு என்ன என்ன? அதோ பாருங்கள், அந்த புள்ளிமான் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? எனக்கே ஆசையாக இருக்கிறது, ஆர்வமாகவும் இருக்கின்றது. நமது மகன் என்னையிடம் கேட்டான் சுவாமி, அம்மா இந்த மானை பிடித்து தர சொல்லுங்கள் என்று சொன்னான். உன் தந்தை வந்தவுடன் பிடித்து தர சொல்கிறேன் என்று அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். ஆகையால் மறுக்காமல் சீக்கிரமாக சென்று அந்த மானை பிடித்து வாருங்கள் சுவாமி. மானை பிடித்து தாருங்கள் கவிதுரையை மானை பிடித்து தாருங்கள் ஓ மன்னவ கவிதுரை மானை பிடித்து தாருங்கள் மானை பிடித்து தாரும் வைரதான் விளையாட மானை பிடித்து தாரும் வைரதான் விளையாட தேவொழியெல்லாம் கேட்டு செல்வ குமரனுக்கு தேவொழியெல்லாம் கேட்டு செல்வ குமரனுக்கு மானை பிடித்து தாரும் ஓ மன்னவ கவிதுரை மானை பிடித்து பள்ளி மயிலையிலே ஆ பள்ளி மயிலையிலே பள்ளி மணிடுதானோ பள்ளி மயிலையிலே பள்ளி மணிடுதானோ வெள்ளி மலையினிடம் துள்ளி விளையாடும் வெள்ளி மலையினிடம் துள்ளி விளையாடும் மானை பிடித்து தாருமே மானை சுவாமி தேவி, சொல்லுங்க. தேவதாந்தா, இந்த மான் அவசியம் வேண்டுமா? கண்டிப்பாக வேணும் தந்தையே. தேவி, இந்த மானை பிடிப்பது எனக்கு திருப்தியாக இல்லையே. ஏன் என்றால் இது மாயமானோ அல்லது மகா முனிவர்கள் வளர்க்கும் மானோ தெரியவில்லை. அப்படி நான் சந்தேகப்படுமா நமது மகனுக்கு வேண்டாம் தேவி, நான் சொல்வதை கேள். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. எனது மகன் விரும்பி கேட்டதால் அவனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன். உன் தந்தை வந்தவுடன் பிடித்து தர சொல்கிறேன் என்று. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டாமா பிரபு? முடிந்தால் பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் கையில் இருக்கும் வச்சிரத்தால் ஏதாவது கொண்டு வாருங்கள். வேண்டாம் வேண்டாம் இந்த மான் வேண்டாம் வேண்டாம் இந்த மான் கேளடி வெண்ணே வேண்டாம் வேண்டாம் இந்த மான் ஆ ஆ ஆ
நினைக்க வேண்டாம் சுவாமி, எப்படியாவது பிடித்து வாருங்கள். ஆம் சுவாமி. தெரியவில்லை என்று சொன்னேனே. என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கும் மயக்கமாக வருகிறது கண்ணே. சற்று நேரத்தில் சயனித்து கலை தெளிந்து அமருங்கள் சுவாமி, போகலாம். அமருங்கள். என்ன இது? வேண்டாம் வேண்டாம் என்று எனது சுவாமி எவ்வளவோ சொன்னார். எனது மகன் ஏமாந்து போவான் என்ற ஒரு காரணத்தால் அவரை வற்புறுத்தி அனுப்பி வைத்தேன். என்னவென்று தெரியவில்லை, மயக்கமாக வருகிறது என்று சொல்லுகிறாரே. சரி பார்ப்போம். ஆராரோ ஆரிரோ சுவாமி, ஆராரோ ஆரிரோ சுவாமி, ஆராரோ ஆரிரோ சுவாமி, நான்
காரணம் என்னவென்று தெரியவில்லையே. காற்றில் வேட்டையாடிய சுபத்தால் அயர்ந்து நித்திரை செய்கிறாரோ? சரி, பரவாயில்லை, இன்னும் சற்று நேரம் எதிர்பார்ப்போம். என்ன சொல்லுகிறீர்கள்? என்னுடன் இருக்கிறீர்களா? சுவாமி, தங்கள் அருகிலே நின்று தங்களுக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தேன். எதற்காக இப்படி பதறி எழுந்திருக்கிறீர்கள்? என்ன சுவாமி நடந்தது? அப்படி என்றால் நான் கண்டது கனவா? ஆம் சுவாமி, தாங்கள் ஏதோ கனவு கண்டிருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம் சுவாமி. என்ன நடந்தது? தாராவதி, கனவு கண்டேன் தேவி. கனவு என்றால் இதை நான் எப்படி உன்னிடம் தெரிவிப்பேன்? எதுவாக இருந்தாலும் தங்கள் மனைவியும் தயங்காமல் சொல்லுங்கள் சுவாமி. கனவு என்றால் அது சாதாரண கனவு அல்லவா, பயங்கரமான கனவு. எப்படி இருந்தால் என்ன? தயங்க வேண்டாம், என்னிடம் தெரியும். எதையும் உன்னிடம் நான் மறைத்தது இல்லை, இன்றும் மறைக்கப் போவதும் இல்லை. சொல்லுங்கள் சுவாமி. தெரிவிக்கிறேன். இருந்த போதிலும் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். ஓசை கடலமுதே, ஓசை கடலமுதே, ஓசை கடலமுதே, எந்தன் புத்திர கட்டி முத்தே, ஓசை கடலமுதே. மைந்தன் காவில்
அப்பா, இப்படியெல்லாம் நான் கனவுகள் கண்டாலும் சொல்லுங்கள் சுவாமி. இனிமேல் நடந்ததை நான் உன்னிடம் எப்படி அம்மா தெரிவிப்பேன்? இந்த வகை இருந்தாலும் சொல்லுங்கள் பிரபு. தயங்க வேண்டாம். வாழால் உன்னை வெட்டவும் உன்னை வெட்டவும் வாழால் உன்னை வெட்டவும் அதை வானோர்கள் வந்து வெட்டவும் வாழால் உன்னை வெட்டவும் அதை வானோரை வெட்டவும் இப்படியெல்லாம் நடப்பது போல் கனவுகள் கண்டேன் தேவி. இதனால் என்ன நடக்குமோ என்ன வருமோ புரியவில்லை. முனியப்ப சுவாமி, நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பா. இருந்த போதிலும் இக்கணவன் விவரத்தை நமது மந்திரிடம் தெரிவித்து பலனை கணித்து அப்பால் அரண்மனைக்கு போகலாம் அல்லவா? என்ன செய்யலாம் சொல். நீயே சற்று பொறுங்கள் சுவாமி. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஐயவாகிறது என்று சொன்னீர்களே, நான் அமரச் சொல்லி தாழ்வாட்டு பாடினான். திடீரென்று இழைத்து ஏதோ கனவு கண்டேன். நாடு நகரம் இழந்து உன்னையும் வாழால் வெட்டவும் நான் விட்ட மகன் அருந்தில் இறப்பதாகவும் சொல்லுகிறீர்களே பிரபு. நாம் எதற்கு என்ன தியாகம் செய்தோம்? யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? அப்படி ஒரு நிலைவே தாயே பராசக்தி என்று கணவர் படும் வேதனை என்னால் தாங்க முடியவில்லையே அம்மா. என் தாயே, எங்களுக்கு இப்படி ஒரு கனவை எனக்கு கணவருக்கு கொடுத்தாய். எதுவாக இருந்தாலும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும், நீதான் அனுபவிய வேண்டும் தாயே. இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா, பாரம்மா. இன்னமும் பாராய் முகம் ஏனம்மா, பாரம்மா. Yeah.
அன்னை பராசக்தி நமக்கு துணையாக இருப்பார். நமது எதிர்பார்த்தவனும் குடிவடையில் இருக்கிறார்கள். வாருங்கள் சுவாமி, போகலாம். நன்னகரம் சேர ஆசை மன்னவரே வாரும். நன்னகரம் சேர என்ன ஆச்சரியம்! நாம் ஒன்று நினைத்தால் தெய்வமோடு நினைத்தது போல் ஆகிவிட்டது. காட்டு மிருகங்களை ஏவி அவன் குடிவிழைத்த பயிர்களை அழிக்க செய்தோம். அவை அனைத்தை வேட்டையாடி கொன்றப்பட்டார். அதை அறிந்து அதிக பராக்கிரமம் பொருந்திய பண்டிகை அனுப்பியும் அதையும் அழித்து காயப்படுத்தி தரத்தில் இருக்கின்றான். ஓ, இவன் நீதிமானிலும் பழக்கரனாய் என்பதற்கு ஐயமில்லை. ஏ தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்களில் காம மலைகள் சிக்காதவர்கள் யார்? இதை கருத்தில் கொண்டு இவனை பெண்களை வைத்து மடக்க வேண்டும். இதோ பார்க்கின்றேன், இதோ தச்சிக்கின்றேன் இரண்டு மாவர்களை. எனது அருந்தவ புதல்விகளே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மதே முனியை போற்றி வந்தனம் செய்திட்டோம் நாங்கள். மதே முனியை போற்றி வந்தனம் செய்திட்டோம் நாங்கள். வந்தனமே ஓடி வந்தனமே, மதே முனியை போற்றி வந்தனம் செய்திட்டோம் நாங்கள். ஏதையாயி நாங்களுக்கு இங்கு வந்த காரணம், ஏதையாயி எங்களுக்கு இங்கு வந்த காரணமே. எனது அருந்தவ புதல்விகளே, மங்களம் உண்டாகட்டும். தாங்களை நான் ஏன் வரவழைத்திருக்கின்றேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட இன்னலை தாங்களை கொண்டு நிவர்த்தி செய்யலாம் என்று தாங்களை நான் திஷ்டித்து வரவழைத்திருக்கின்றேன். ஆமா, இந்த அயோத்திக்கு இறைவனாகி அரிச்சந்திரன் தனது குடிபடைகளுடன் வேட்டையாடி விட்டு இவ்வளத்திற்கு அடுத்த தெய்வகங்கை என்ற குளக்கரையில் கூடாரம் அடைத்து தங்கி இருக்கின்றான். அவனிடத்தில் தாங்கள் இருவரும் சென்று தாங்களுக்கு தெரிந்த அபிநய கலைகளை படைபடையாக மாறிக்கொட்டுங்கள். சந்தோஷம் அடைவான். அவன் சந்தோஷத்திலே தாங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். என்ன வேண்டும் கேட்டால் என்ன கேட்பது? அவன் திருமுனைக்கு நிலவரம் பூச்சக்கர கொடையை வாங்கி வாருங்கள். பூச்சக்கரை கொடை கேட்கிறோம், கொடுக்க மறுத்து விட்டால் என்ன செய்வது? மறுப்பானா திமிர் பிடித்தவன் ஒரு மறுத்தால் மறுக்கலாம். அப்படி மறுத்தானே ஆனால் அவன் அஷ்ட திக்குகளில் உள்ள துஷ்டர்களை வென்று அதற்கு அடையாளமாக அவன் தோழில் அணிந்திருக்கின்றானே வீரகண்டா மணி என்ற வெற்றி மாலை. அந்த வெற்றி மாலையை வாங்கி வாருங்கள். என்று அந்த வெற்றி மாலை கேட்கிறோம், கொடுக்க மறுத்து மறுத்தால் மறுக்கலாம் திமிர் பிடித்தவன். அப்படி மறுத்தானே ஆனால் தாங்கள் இருவரையும் மணந்து கொள்ளும்படி தெரிவிங்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கிறதா? திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கின்றது. என்ன விதா திருமணம் ஆயிருக்குன்னு குழந்தை இருக்குன்னா எங்களை எப்படி பண்ணுவார்? நீங்க என்ன நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? புத்திரிகளே, தாங்கள் அழகை கண்டால் மயங்காத ஆடவர்கள் உண்டோ? அவர் ஒரு மனைவி என்ன, எத்தனை மனைவி கட்டி இருந்தாலும் தாங்களை கண்டால் அவன் மயங்கி விடுவான். அந்த ராசாவா சரி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கிறோம். உனக்கு அதை மறுத்துவிட என்ன செய்வது? மறுப்பானா? உங்கள் அழகை கண்டு அவன் மறுப்பானா? அப்படி மறுத்தானே ஆனால் அவன் கரத்தினால் ஒரு
கேட்டால் என்ன சொல்வது? உங்கள் பெயர் என்று கேட்டால் உன்னுடைய பெயர் காமவள்ளி, என்னுடைய பெயர் சரசவள்ளி. ஏன் அப்படி அந்த நாமதேயத்தை சுற்றி இருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய பார்வையில் காம கண்களை எவனும் கண்டாலும் மறக்க மாட்டான். உன்னுடைய காம வலையில் அவனை வீழ்த்துவாய் என்ற நம்பிக்கையில் உமக்கு காமவள்ளி என்ற நாமத்தை சொல்லி இருக்கிறேன். பொதுவாக பானமாதர்கள் அவனை போன்று சரசம் ஆடுவதற்கு 17 உலகத்திலும் எவரும் இல்லை. அதனால் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வசிக்கிறீர்கள்? இமயமலை சாரலில் இருந்து வருகிறோம் என்று தெரிவியுங்கள். நாங்கள் இமயமலை சாரலா? அப்படியா? ஆனால் அவன் இருக்கும் இடத்திற்கு தாங்கள் இப்படியே கால்நடையாக நடந்து செல்ல முடியாது. ககன மார்க்கமாக செல்ல வேண்டும். ககனம் என்றால் ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம் என்றால் எங்கள் பறக்கும் சக்தி யார் கொடுப்பது? தாங்கள்